झंडा हो, यो राष्ट्र का झंडा। வணக்கம் நேர்களே, இன்றைய மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நேபாள் அப்படின்னோடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஜென்செட், அந்த ஒரு போராட்டம் தான். ஜென்செட் அப்படின்னா என்னன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. என்ன ஜென்செட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்செட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நேபாளில் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, இவங்க தான் அந்த போராட்டத்தில் மெயினாக கலந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் கரப்ஷனுக்கு எதிராக கொஞ்சம் போராடினாங்க. அது மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக வன்முறை அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு அரசாங்கம் தான். இதுக்காக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அளவு தான் இருக்கும். அங்கே அதிகமாக அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. பயங்கரமான கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊழல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஒரு பசங்களுக்கு, அதாவது காலேஜ் முடித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு காசு. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அதுக்கும் காசு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ரமணா படமோ இல்லை இந்தியன் படமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மனோரமா, இந்தியன் படத்தில் மனோரமா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? இதே சேம் சுச்சுவேஷன் தான் அங்கேயும் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நம்ம காசு கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சலுகையை வாங்கணும் அப்படின்னா அங்கே அவங்க காசு இல்லாமல் நகராது. அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த நேபாள் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் மெயினாக அஃபெக்ட் ஆனது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ். அதாவது மெயினானா இந்த காலத்து இளைஞர்கள். இப்போ 90s கிட்ஸ் முடிஞ்சு அடுத்து 2K கிட்ஸ், அவங்க தான் இப்போ ஆதிக்கமே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே 2K கிட்ஸோடைய ஒரு பங்களிப்பு அதிகமாக இருக்குது. 90s கிட்ஸை விட 2K கிட்ஸோடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக முன் வரதையும் பார்க்கலாம், ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறதையும் பார்க்கலாம். இப்போ நேபாளில் எதுக்கு மெயினாக இந்த ஜென்செட் ப்ரொடெஸ்ட் நடந்தது அப்படின்னா, ஜென்செட் அப்படின்றவங்க இந்த காலத்து இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள், இவங்க தான் ஜென்செட். ஸோ இவங்களுடைய போராட்டம் இந்தளவு ஒரு சேஞ்சஸை உண்டாக்கும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. மெயினாக இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள். அங்கே இருக்கிற அரசியல்வாதி பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். அரசியல்வாதி பிள்ளைகள் மெயினாக எந்த நாட்டிலையா இருந்தாலுமே அரசியல்வாதி பிள்ளைகள் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. கம்ஃபர்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து அரசியல்வாதி பிள்ளைகள் யாருன்னு பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும். திமுகவில் யார் இருக்கிறா, அதுக்கு அடுத்து யார் வரா அப்படின்ற ஒரு கட்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அங்கேயும் நடந்திருக்கு. அரசியல்வாதிகள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லக்ஸரியான ஷூஸு, லக்ஸரியான கார்ஸு, அவங்களோட பர்த்டே வந்தாலே அவங்களுக்கு அழகான கிஃப்ட்டு, எல்லாமே விலையுந்த கிஃப்ட் தான், விலையுந்த வாட்சஸ்ஸு, அப்படி இப்படின்னு நிறையா அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அந்த கிஃப்ட்டு, அந்த கார்ஸு, அது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுறாங்க, இமேஜஸாக போஸ்ட் பண்ணுறாங்க. நேபாளில் இருக்கிற இளைஞர்கள் அதை பார்ப்பாங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு போஸ்ட் போடாமல் எல்லாமே பார்ப்போம். ஒரு சில பேருக்கு வயிறு எரியும். என்னடா இவன் நல்லா இருக்கானே, இவன் மட்டும் எப்படி இவனுக்கு இவ்வளோ கார் கிடச்சிச்சு, இவனுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிச்சு அப்படின்னு எல்லார் மனசுலையுமே இருக்கும். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே வேலையே கிடைக்காத பல இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். என்னடா இது, நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு ஜென்ரலான வேலைக்கு அப்ளை பண்ணால் கூட அவ்வளோ காசு கேட்குறானுங்க. ஸோ அந்த காசு எல்லாமே இவனுங்களுக்கு தான் போதா அப்படின்னு கொஞ்சமாக தான் கோவம் வந்திருக்கு. சில இடத்துல சின்னதாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே எடுப்படாமல் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 500 பேர் போராட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் அது 1000 ஆகுது. அப்புறம் அது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது
இந்த பசங்க, இந்த அரசியல்வாதி, ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர், அந்த மினிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லா மினிஸ்டர்களுடைய பட்டியல் என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படின்ற பட்டியலை எடுத்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அரசியல்வாதிகளும் அரசியல்வாதி பிள்ளைகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடியா பண்ணுறாங்க. என்ன ஐடியா பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி அவங்க ஐடியா பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் அவங்க வந்து வெடிச்சது. என்னன்னா இப்போ நம்ம மோஸ்ட்டாக இப்போ நம்மளுக்கே வந்து நம்ம அதிகமாக ஃபோனில் யூஸ் பண்ணுறது என்னென்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இப்படி ஒரு 4-5 ஆப்பு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே நம்மளுடைய மனசில் இருக்கிறத வந்து நம்ம அதில் சொல்லுவோம். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தான் அவங்களோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. நேரில் யாரும் சொல்கிறது கிடையாது. அப்படி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஊழல் பண்ணுறவங்களோட பட்டியலை வந்து இவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பிடிக்காத இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, போடுறா பேனை, ஃபேஸ்புக்கை பேன் பண்ணு, இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணு, ட்விட்டரை பேன் பண்ணு, வாட்ஸ்அப்பை பேன் பண்ணு, ஏன் யூடியூபே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணோன்னே நம்ம பசங்க அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்பவும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விபிஎன் நம்ம ஆளுக்கு தான் தெரியுமே, விபிஎனை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் விபிஎன் போட்டு யூஸ் பண்ணால் அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது கஷ்டம் தான். இப்போ யூடியூப்பில் ஒரு விபிஎன் போட்டு ஒரு வீடியோ பார்த்தாலே பஃபர் தான் ஆகும். ஸோ அவங்க விபிஎன் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக பிளாக் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஆப்பும் ஒரு 26 ஆப் வந்து டோட்டலாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் சாட்டு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லா ஆப் 26 ஆப்பை பிளாக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். லட்சக்கணக்கான மக்கள் நீங்களே நினச்சி பாருங்களேன். மிலிட்ரி வந்து இறங்குச்சு, அவங்களாலையும் அடக்க முடியல. அடுத்து போலீஸ் வந்து இறங்குச்சு, அவங்களாலையும் அடக்க முடியல. இப்படி அடக்கவே முடியாது அப்படின்றது வந்து நம்ம இந்த போராட்டத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெயினாக. என்னன்னா இவ்வளோ ஒரு மக்கள் படை, அதாவது எதுவுமே அவங்களுக்கு ஆயுதம் இல்லை, எதுவுமே கிடையாது. அவ்வளோ மக்கள் படை வந்ததுக்கப்புறம் போலீஸாலையும் மிலிட்ரியாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரோட்டில் போகிற வீட்டுக்கு போய் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து வெளியே வர வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள போட்டு அடிக்கிறானுங்க. இருக்கிற எல்லா கோவத்தையும் வந்து இந்த 2K கிட்ஸ் வந்து இந்த நேபாளில் இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து கண்டம் பண்ணுறாங்க, தெறிக்க விட்டு ஓட விட்றாங்க. இதனால என்ன ஆகுது, அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஓலி, அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த இதே வேணாண்டா, எனக்கு பதவியே வேணாண்டா, நான் இந்த நாட்டை விட்டே கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டரில் தப்பிச்சு போகிறாரு. அதை வந்து ஒருத்தவங்க எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டரில் எஸ்கேப் போயிடுறாரு. KP சர்மா ஓலி ஃபேமிலியோட எஸ்கேப்பு. எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறானுங்க. இவன் தான் மாட்டல, அவனையாவது போட்டு புழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அழகாக வசமாக சிக்கிட்டான். ஷெர் பகதூர், அவர் தான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டரு. அவரோட ஒய்ஃபு போட்டு சாத்துன்னு சாத்துறானுங்க. அவங்க ஒய்ஃப், அதாவது ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம போட்டு ரத்தம் வர அடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டரை வந்து நடு ரோட்டில் இழுத்துட்டு வந்து கோட்டு கீட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு அவங்க வீட்டெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல்வாதிங்க வந்து பக்கத்து வீட்டில் தான் பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்க போல். அந்த ஏரியா ஃபுல்லாக கொளுத்தி விட்டானுங்க. மொத்த வீடும் எரிஞ்சு போச்சு. அதே போல் இது வீடு தான் எரிச்சாங்கன்னு பார்த்தா நேராக பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டானுங்க. போயிட்டு பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணி கொளுத்தி விட்டானுங்க. இதே மாதிரி இன்சிடெண்ட் தான் ஸ்ரீலங்காலேயும் நடந்துச்சு. அங்கே இப்போ ஒரு பயங்கரமான ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இதே போல் இன்சிடெண்ட் தான் 2011 ஈஜிப்டில் நடந்துச்சு. ஈஜிப்டில் வந்து பார்லிமெண்ட்டு கொளுத்தி, அது ஈஜிப்ட் வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி, ஓகேங்களா. 2011 அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக அந்த நாடு கொஞ்சம் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுது. ஏன்னா அடுத்த ஆட்சி யார் பண்ண போகிறா அப்படின்றது அங்கே யாருக்குமே தெரியல. ரெண்டாவது அங்கே இருக்கிற டூரிஸ்ட் வரல. ரெண்டாவது அங்கே இருக்கிற உள்ள சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரு 10 வருஷமாக அந்த ஈஜிப்டுன்ற நாடு வந்து டெவலப் ஆகாமே இருந்துச்சு. இப்போ ஓரளவு டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு.
இதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. மைனஸாக நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அடுத்து ஆட்சி யார் பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த 2K கிட்ஸாக வந்து அடுத்து ஆட்சி பண்ண போகிறாங்க, டவுட்டு தான். அப்படியே பண்ணாலும் எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து அடுத்து எடுத்துக்காட்டாக மற்ற நாடுகளும் நம்ம இந்தியாவும், ஏன் நம்ம தமிழ்நாடும் அதை தான் எடுத்துக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெப்போட்டிசம்னா இதுதான். அவங்கவுங்க அடுத்தடுத்த தலைமுறைங்க மட்டும்தான் அதை வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. இதில் ஓப்பனாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலையும் நெப்போட்டிசம் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறை மட்டுமே அந்த அரசியலையும் அரசியல் சார்ந்த விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு கட்சியோ அடுத்த ஒரு வேற ஒரு தலைமுறையோ இதை பண்ணுறதே கிடையாது. தலைமுறையாக ஏன் ஓப்பனாக சொன்னால் திமுக தான். கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், இப்போ உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் கூட வந்துட்டார். இப்போ அவர் சினிமாக்குள்ளே வந்து எப்படி உதயநிதி வந்து சினிமாக்குள்ளே வந்து அரசியல் வந்தாரோ, இப்போ இன்பநிதி இவரும் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டார். அடுத்து அரசியல் தான். அடுத்து இந்த மாதிரி தலைமுறையாக போகிற அரசியல் நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம இந்த அரசியலை நம்ம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நல்லதா கெட்டதான்றது மக்கள் தான் அடுத்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஏன் வந்து இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ 2K கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போது சாதாரணமாக ஒரு சோஷியல் மீடியா சாதாரணமான சோஷியல் மீடியான்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் சோஷியல் மீடியாவோட பவர் வந்து இப்போ தான் தெரிஞ்சிருச்சு. சோஷியல் மீடியாவை பேன் பண்ணோம், காலி தான். அதே போல் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏதாவது சோஷியல் மீடியா எதுவும் பேன் பண்ணிட போனீங்க, இங்கே அங்கே சின்ன ஸ்டேட்லேயே அவ்வளோ பேர் வந்தானுங்க. இது வந்து இந்தியா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, மொத்தமாக சேர்ந்தானுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம நாடு மட்டும் நடக்கலை. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு சில இடத்துல நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்போது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, இந்துஸு எல்லாருமே ஓரளவு ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நானும் இது வரைக்கும் நார்த்து போய் பார்த்தது கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நியூஸில் வர விஷயங்கள் பார்த்தே நம்மளுக்கு ஷாக் ஆகுது. இன்னும் நியூஸில் வராத விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா நடக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த அரசியல் மாற்றம் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும். இந்த நேபாளோட இன்சிடெண்ட்டை மற்ற அரசியல் கட்சிகள், நம்ம நாட்டு அரசியல் கட்சிகள் அதை பார்த்து ஓரளவு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா மக்கள் ஓரளவுக்கு தான் பொறுப்பாங்க. அதுக்கப்புறம் வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எப்படி வந்து ஒரு சக்ஸஸ் ஆச்சோ, அந்த மாதிரி இன்னொன்று நடக்கும். அது நடந்துச்சுன்னா இந்தியா தாங்காது. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அது நம்மளுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மனசு எனக்கு சொல்லுது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புனா, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. என்னன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராட்டினோம், அதுவும் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து 14 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. யாரோட ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில். 14 பேர் வந்து சும்மா கிடையாதுங்க. இவங்க உயிர் விட்டதுக்கு அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆச்சு. ஆனாலும் இன்னமும் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மக்கள் வந்து போராடினாங்க. அதாவது போலீஸ்காரங்க சுடுறாங்கன்னு தெரிஞ்சும் இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்து நடத்துனாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டமாக இருந்துச்சு. ஸோ நேபாள்லையும் 20 இளைஞர்களை சுட்டு கொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. கோவம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்லிமெண்ட்டை எரிச்சாங்க. இப்போ நேபாளுடைய நிலைமை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறா, யார் அடுத்து அந்த 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 நாட்டை வந்து இதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்ற பல கேள்விக்குறிகள் இருக்குது. ஸோ இந்த மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் இத்தோட நான் இந்த டாப்பிக்கை நான் முடிச்சுக்கிறேன். இத்தோட இந்த மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.